இன்றைக்கி ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான கிராமத்தில் மண் வீடு தான் அதிகமாக இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா அந்த இடமே சேராக மாறிடும். வெயில் வந்தால் நிலமே வெடிக்கும். அங்கே ஒரு ஓரமாக சின்ன பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் முருகன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவர் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா பட்னி தான். அவருக்கு ஒரே பையன் கார்த்தி. கார்த்தி பல கனவோடு இருந்தான். படிக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும், ஒரு நாள் பெரிய ஆளாக வரணும். ஆனால் அவன் நினச்ச மாதிரி வாழ்க்கை அவனுக்கு அமையலை. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற வேலை, அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சில நேரம் படிக்க லைட்டு கூட இருக்காது. தெருவிளக்குக்கு கீழே தான் உட்காந்து படித்தான். அதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. மற்றவங்க கிண்டல் பண்ணாலும் அதுக்காக அவன் கவலைப்படலை. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவன் ரொம்ப சோகமாக வந்தான். அதுக்கு அவங்க அப்பா என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க. கார்த்தி மெதுவாக சொன்னான், ஏன்பா நம்ம வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இதை கேட்டதும் அவங்க அப்பா 2 செகண்ட் அமைதியாயிட்டார். அவருக்கு பதில் தெரியும், ஆனால் அந்த பதிலை வார்த்தையால் சொல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ மழை வேஞ்சு முடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன விதை எடுத்து கார்த்திகிட்ட காமிச்சிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாரு. இப்போ அந்த விதை மேலே மண் விழுகுது, மழை அடிக்குது, இருட்டாகவும் இருக்கும். அப்போ அந்த விதைக்கு என்ன தோணும் தெரியுமான்னு கார்த்திகிட்ட கேட்டார். அதுக்கு கார்த்தி எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு தோணும். அதுக்கு அவங்க அப்பா, அப்படி இல்லை கார்த்தி, அதுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் மரமாக மாறுவேன்னு. அப்படி சொல்லும்போது கார்த்தி ஒரு நிமிஷம் அமைதியாக கவனமாக கேட்டுட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா தோளில் கை போட்டுட்டு, நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான், இப்போ கஷ்டம் நம்மளை அழுத்துது, சில பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, சில நேரம் வாழ்க்கையாக இருட்டாவே போகும்னு தோணும். ஆனால் இந்த கஷ்டம்லாம் நம்மளை புதைக்கிறதுக்கு வரலை, வளர்க்குறதுக்கு வந்திருக்குன்னு அன்னைக்கு நைட்டு கார்த்திகிட்ட அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. கார்த்தி அதை கேட்டுட்டு அமைதியாக படுத்தான். அடுத்த நாள்லேருந்து இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பித்தான். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சில நேரம் பட்னியாக இருந்தும் கூட படித்தான். புக்கு வாங்க கூட காசு இல்லை, பழைய புக்கெல்லாம் எடுத்து படித்தான். ஆனால் அவன் கனவை மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை. பல வருஷம் கழித்து ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய கார் வந்துச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த காரில் இருந்து கோட் சூட் போட்டுட்டு ஒரு பையன் இறங்கி வந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் கார்த்தி. இப்போ பெரிய அதிகாரி ஆயிட்டான். அவனை பார்த்து ஒரு காலத்தில் சிரித்தவங்க எல்லாரும் இப்போ பெருமையாக பேசினாங்க. ஆனால் கார்த்தி எதையுமே கண்டுக்காமல் அவங்க அப்பா கிட்ட தான் போனான். அப்பாவை பார்த்து, நீங்கள் சொன்னது சரி, நம்ம கஷ்டம் நம்மளை புதைக்க வரலப்பா, வளர்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சிட்டே அந்த மரத்தை காமிச்சாரு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு காட்டின விதை இன்னைக்கு பல பேருக்கு நிழல் கொடுக்குற மரமாக மாறியிருக்கு. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது.